இப்போ இதுல நம்ம கார்ன் சல்பூரிக் ஆசிடை பத்தி பார்த்துருந்தோம். இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஸ்கின் மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்ன்றது பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கின் மேல பட்டுச்சுன்னா ஏன் வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு பர்னிங் சென்சேஷன் தெரியுது, ஏன் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் இஸ் a very good dehydrating agent. இது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்சார்ப் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக்கா இது ஆக்ட் ஆகிறதுனால ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் பர்னிங் சென்சேஷன் தானே வரும். வாட்டரும் வெளியே போகுது, ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ பர்னிங் சென்சேஷன் தானே வரும். அப்போ பயங்கரமான இரிட்டேஷனா இருக்கும், பர்னிங் சென்சேஷனா இருக்கும். அந்த பர்னிங் சென்சேஷன் ஸ்டாப் ஆகணும். இன்னும் என்ன ஆகணும், கார்ன் சல்பூரிக் ஆசிட் எங்க பட்டுச்சோ அந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் இப்போ இருக்கக்கூடாது. சரி, அந்த கார்ன் சல்பூரிக் ஆசிடை ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா ரப் பண்ணணும். அப்படி ரப் பண்ணீங்கன்னா அந்த பர்னிங் சென்சேஷன் கம்ப்ளீட்டா போயிடும். என்னதான் சோப் போட்டு தேய்ச்சாலும் போகாது. கரெக்டா சோடியம் கார்பனேட் போட்டு நல்லா ரப் பண்ணீங்கன்னா அந்த பர்னிங் சென்சேஷன் கம்ப்ளீட்டா போயிடும். இருந்தாலும் அந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் குவான்டிட்டியை பொறுத்து அது பட்ட உடனே நமக்கு ப்ராப்ளம் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா, அதிகமான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடம் அப்படியே தீஞ்சிடும், ஸ்கின் வந்து அப்படியே தீஞ்சிடும், எரிஞ்சிடும். எரிஞ்சிச்சுன்னா அதாவது ஏதாவது ஒன்று எரிஞ்சிச்சுன்னா எப்படி சாம்பல் மாதிரி மாறும், அது மாதிரி மாறிடும். லைட்டா பட்டுச்சுன்னா இரிட்டேஷன் மட்டும் இருக்கும், அதிகமா பட்டுச்சுன்னா சாம்பல் மாதிரி மாறுறது இல்லாம பயங்கரமா இரிட்டேஷன் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுன்னா உடனே நம்ம வாட்டர் எடுத்து ஊற்றிட்டு சோடியம் கார்பனேட் அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணணும். சோடியம் கார்பனேட் போட்டு நல்லா ரப் பண்ணிங்கனாலே அந்த பர்னிங் சென்சேஷன் குறையும். குறைஞ்சதுக்கு முன்னாடி வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும். கையில அதாவது ஸ்கின் மேல படாம பார்த்துக்கணும். சரி, இப்போ சோடியம் கார்பனேட் அப்ளை பண்ணா ஏன் பர்னிங் சென்சேஷன் ஸ்டாப் ஆகுது என்று பார்க்கலாம். சோடியம் கார்பனேட்ல இருக்கக்கூடியது என்னன்னா கார்பனேட். இந்த கார்பனேட் என்ன பண்ணுன்னா வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போகும். வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனேட் வாட்டர்ல இருந்து H+ அயன்ஸ் எடுத்துக்கிட்டு பைகார்பனேட்டா மாறணும், இல்லைன்னா கார்போனிக் ஆசிடா மாறும், H2CO3 மாறும். இது வந்து வீக் ஆசிட். அப்போ வாட்டர்ல என்ன ரிமைனிங் பார்த்தீங்கன்னா OH-. அப்போ OH- ப்ரொடியூஸ் ஆகும். சல்பூரிக் ஆசிட் என்ன கொடுத்துச்சுன்னா H+ கொடுத்துச்சு. அந்த H+ OH- நியூட்ரலைஸ் ஆகிறதுனால சல்பூரிக் ஆசிட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்போ சோடியம் கார்பனேட் போட்டு ஏன் வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா பேசிக் மீடியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. பேசிக் மீடியம் ப்ரொடியூஸ் பண்றதுனால கார்ன் சல்பூரிக் ஆசிட் நியூட்ரலைஸ் ஆயிடுது. அதனால அந்த பர்னிங் சென்சேஷன் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றோம். சரி, அப்போ கார்ன் சல்பூரிக் ஆசிட் பட்டா நம்ம என்ன செய்யணும்னா சோடியம் கார்பனேட் போட்டு ரப் பண்ணி வாஷ் பண்ணணும்ன்றது தெரியுது. அடுத்து இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. அந்த ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம், ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பர்ல கார்ன் சல்பூரிக் ஆசிட் போடுறோம். காப்பர்ல கார்ன் சல்பூரிக் ஆசிட் போட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து ஆக்சிடேஷன் போகும். ஆக்சிடேஷன் போயிட்டு காப்பர் அயனா மாறும். சல்பூரிக் ஆசிட் என்னவா மாறிக்கும்னா சல்பர் டை ஆக்சைடா மாறும். கார்ன் சல்பூரிக் ஆசிட் எப்பவுமே சல்பர் டை ஆக்சைடா மாறும். இந்த காப்பர் சல்பேட்டோட சேர்ந்து காப்பர் சல்பேட்டா மாறிக்கும், காப்பர் சல்பேட் என்று சொன்னோம். ஸோ இப்போ இந்த காப்பர் கார்ன் சல்பூரிக் ஆசிடோட சேர்ந்து கார்ன் சல்பூரிக் ஆசிடோட சேர்ந்துச்சுன்னா காப்பர் ஆக்சிடேஷன் போயிட்டு காப்பர் அயனை கொடுக்குது. அந்த காப்பர் அயன் சல்பேட் எடுத்து காப்பர் சல்பேட்டா மாறுது. சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்பர் ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சல்பர் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னு சொல்றோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம்.
இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா சல்ஃபர் இங்க 2 டைம்ஸ் இருக்கனால இங்க 2 ஏறிக்கும் 2H2ன்றதுனால 2 வாட்டர் மாலிகூல்ஸ் ஏறிக்கும். ஸோ காப்பரை கான்சல்ஃபரிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா காப்பர் Cu2+ மாறுது, சல்ஃபரிக் ஆசிட் சல்ஃபர் டை ஆக்சைடா மாறிடுது என்று சொல்றோம். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். அடுத்து நான் மெட்டல் சல்ஃபர் எடுத்துக்கலாம். சல்ஃபரோட கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்சல்ஃபரிக் ஆசிட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்குது. ஸோ இந்த சல்ஃபர் தனியா எடுத்துக்கோங்க. இந்த சல்ஃபர் ஆக்சிடேஷன் போகுது, ஆக்சிடேஷன் போயிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்கறது இல்லை, சல்ஃபர் டை ஆக்சைடை மட்டும்தான் கொடுக்குது. ஏன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் டை ஆக்சைடு மாற்றுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடை மாற்றணும்னா கேட்டலிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். கான்டாக்ட் ப்ராசஸ்ல பார்த்துருப்போம். சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் டை ஆக்சைடை மாற்றுறதுக்கு வெனடியம் மென்டாக்சைடு கேட்டலிஸ்ட் கொடுத்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் ப்ரெஷர் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால சல்ஃபர் டை ஆக்சைடை ஈஸியா சல்ஃபர் டை ஆக்சைடா மாற்ற முடியாது. ஆனா சல்ஃபரை ஈஸியா சல்ஃபர் டை ஆக்சைடா மாற்ற முடியும். சல்ஃபர் கம்பஷன் போச்சுன்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு தான் கொடுக்குமே தவிர சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்காது. ஆனா நம்ம வந்து பாஸ்பரஸ் நைட்ரஜன் ஃபேமிலியில என்ன பார்த்தோம்னா பாஸ்பரஸ்ன்றதை பார்த்தோம். பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு கொடுக்குது, அப்புறமா பாஸ்பரஸ் மென்டாக்சைடு கொடுக்குது. இப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க லிமிடெட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்தோம், இங்க எக்ஸஸ் ஆக்சிஜன் கொடுத்தோம். லிமிடெட் கொடுத்தா ட்ரை ஆக்சைடு கிடைக்குது, எக்ஸஸ் கொடுத்தா பென்டாக்சைடு கிடைக்குது பாஸ்பரஸ்ல. இது போல பார்த்துருக்கோம். ஆனா அது போல இந்த சல்ஃபர்ல வராது. இந்த சல்ஃபர்ல நீங்க என்னதான் ஆக்சிஜனை கொடுத்தாலும் சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுமே தவிர சல்ஃபர் டை ஆக்சைடா மாறாது. ஏன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் டை ஆக்சைடா மாத்தணும்னா அந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்தாதான் முடியும். ஸோ அதனால சல்ஃபர் ஆக்சிடேஷன் போதுனாலே சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம், சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடா மாறிடுச்சு. இந்த கான்சல்ஃபரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் ரிடக்ஷனுக்கு போச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும்தான் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை பேலன்ஸ் பண்றது எப்படி பண்றோம்? அடுத்த ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நான் மெட்டல் கார்பன் எடுத்துக்கலாம், சல்ஃபரிக் ஆசிட் கொடுக்குறோம். இப்போ கார்பன் என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் போகுது, ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. கார்பன் வந்து ஆக்சிடேஷன் போகும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகுது. எந்த ஆக்சிடேஷன் நம்பர் போகுதுன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் போகுது கார்பன். அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +4. அதனால என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபரிக் ஆசிட் சல்ஃபர் டை ஆக்சைடா மாறிக்குது. ஸோ கார்பன்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் போட்டா கார்பன் டை ஆக்சைடா மாறிக்குது, சல்ஃபரிக் ஆசிட் சல்ஃபர் டை ஆக்சைடா மாறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா இந்த அல்காலி மெட்டல் ஆலைட்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல் ஆலைட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பொட்டாசியம் புரோமைட். இந்த பொட்டாசியம் புரோமைட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றீங்க, என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அதாவது K+ இங்க வந்துடும், H+ அங்க போயிடும். ஸோ H+ம் Br- சேர்த்துட்டு என்ன கொடுக்கணும் HBr கொடுக்கும். K+ இந்த இடத்துக்கு வந்துருது, இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா KHSO4 இல்லை K2SO4 அப்படி மாறிக்குது. K2SO4 இல்லை KHSO4, K2SO4 மாறும் இல்லை KHSO4 மாறிக்குது போல. இதே போலதான் பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அயோடைடை கான்சல்ஃபரிக் ஆசிட் வந்து ட்ரீட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குன்னா ஹைட்ரஜன் அயோடைடு கிடைக்கும். அடுத்து பொட்டாசியம் சல்ஃபேட்டா மாதிரி போயிடுது. இதே போலதான் இப்போ KCl எடுத்துக்கிறீங்க. KCl எடுத்து கான்சல்ஃபரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா HCl கிடைக்கும். HCl கிடைக்குதுன்னு சொல்றோம். இதே போல KF எடுத்துக்கலாம். KF வந்து கான்சல்ஃபரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணா என்ன கிடைக்குன்னா HF கிடைக்கும், HF கிடைக்கும்னு சொல்லணும். சரி, அப்ப இங்க என்ன சொல்றோம்னா KBr கான்சல்ஃபரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணா HBr கிடைக்குது, KA வந்து HI கிடைக்குது, KCl HCl கிடைக்குது, KF வந்து HF கிடைக்குது நம்ம சொல்றோம். அடுத்து இந்த HBr என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகும். இந்த HBr ஃபர்தரா சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போகும்.
எப்படி ரியாக்ஷன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஆருக்கு -1 ஆக்சிடேஷன் அது என்னவா மாறுதுன்னா 0 ஆக்சிடேஷன் இருக்கும். அப்படின்னா இந்த பிஆர் மைனஸ் ஆக்சிடேஷன் போகுது. சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்பர் என்னவா மாறுதுன்னா ரிடக்ஷன் போகுது, சல்பர் டை ஆக்சைடா மாறுது. சோ இங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த பிஆர் மைனஸ் பிஆர்2 மாறி இருக்குது, சல்பூரிக் ஆசிட் சல்பர் டை ஆக்சைடா மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது போல பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஆருக்கு நெகட்டிவ் ஆக்சிஜன் -1 ஆக்சிடேஷன் அது என்னவா மாறுதுன்னா 0 ஆக்சிடேஷன் மாறிடுச்சு. அப்போ கான்சல்ஃபரிக் ஆசிட் இந்த பொட்டாசியம் புரோமைட HBr மாத்துச்சு, அப்புறமா HBr புரோமினா மாத்துச்சு. அப்போ கான்சல்ஃபரிக் ஆசிடை புரோமைடு சால்ட்ல ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னா புரோமின் கேஸ் கிடைக்கும், Br2 கிடைக்கும். இது வந்து ரெடிஷ் ப்ரௌன் என்று சொல்றோம். அப்போ புரோமைடு சால்ட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஃபைனலா Br2 கிடைக்கும், புரோமின் வேப்பர்ஸ் கிடைக்கும். அது இதே போலதான் இங்க என்ன நடந்துச்சு, அதே போலதான் இங்க என்ன நடந்துச்சு, பொட்டாசியம் ஹைட்ரேட் HCl கொடுத்தது. இந்த HCl என்ன கொடுத்ததுன்னா கான்சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுத்ததுன்னா I2 அயோடின் வேப்பர்ஸ். அயோடின் வேப்பர்ஸ் வந்து வயலட் கலர்ல இருக்கும். இது வந்து வயலட் வேப்பர்ஸ் சொல்லுவோம், இதை ரெட்டிஷ் ப்ரௌன் சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க இங்க என்ன எடுத்துக்கணும்னா பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கணும், கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணணும், என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? KF எடுத்துக்கணும், கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றோம், என்ன கிடைக்கும்? நீங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த KBrல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணா ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்றது பாத்தீங்கன்னா புரோமின். பொட்டாசியம் அயோடைட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா அயோடின். பொட்டாசியம் குளோரைட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணா ஃபைனலா கிடைக்கக்கூடியது HCl வேப்பர்ஸ் பட் நாட் Cl2. Cl2 கிடைக்காது, Cl2 வராது. பொட்டாசியம் குளோரைட் அதாவது குளோரைடு சால்ட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேப்பர்ஸ் கலர்லெஸ் HCl வேப்பர்ஸ் கிடைக்கவே தவிர Cl2 வேப்பர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதே போல பொட்டாசியம் குளோரைட்ல கான்சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியது HF வேப்பர்ஸ் கலர்லெஸ், F2 கிடைக்கவே கிடைக்காது, F2 கிடைக்காது, F2 வராது. சோ இந்த இதை கவனம் வச்சுக்கணும். இங்க என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாலைட்ஸ் தான், குளோரைட் குளோரைட் புரோமைட் அயோடைட் தான். கான்சல்ஃபரிக் ஆசிட்ல ட்ரீட் பண்ணும்போது டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஜெனரலா பாத்தீங்கன்னா குரூப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் டிஃபரன்ஸை காமிக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸை காமிக்குது. F மைனஸ் கான்சல்ஃபரிக் ஆசிடோட HF மட்டும் தான் கொடுக்குது, F2 கொடுக்கல. Cl மைனஸ் HCl கொடுக்குது, ஆனா Br மைனஸ் Br2 கொடுக்குது, I மைனஸ் I2 கான்சல்ஃபரிக் ஆசிட். சரி, அடுத்து இந்த கான்சல்ஃபரிக் ஆசிட் வேற எதுக்கு யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா சல்போனேட்டிங் ஏஜென்ட்டா இந்த கான்சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம். சல்போனேட்டிங் ஏஜென்ட்னு பாத்தீங்கன்னா பென்சீனை வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிடா மாத்துறதுக்கு கான்சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணுவோம்ல, ஓலியம் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து சல்போனேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி சல்போனேஷனுக்கு இந்த கான்சல்ஃபரிக் ஆசிடை சல்போனேட்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் யூசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கான்சல்ஃபரிக் ஆசிட் வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ஃபெர்டிலைசரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு கான்சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். அடுத்து சூப்பர் பாஸ்பேட்டை ப்ரிப்பேர் பண்றது கான்சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்றோம், சூப்பர் பாஸ்பேட். அடுத்து மெட்டலர்ஜில இந்த கான்சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்றாங்க. எப்படின்னா
மெட்டலை வந்து எனாமல் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்ன மெட்டலை கிளீன் பண்றதுக்கு கார்ன் சல்பூரிக் ஆசிடை வச்சு கிளீன் பண்றாங்க. அடுத்து எலக்ட்ரோபிளேட்டிங். இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்னா ஒரு மெட்டலை எடுத்து இன்னொரு மெட்டல் மேல கோட்டிங் கொடுக்குறது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டு கோட்டிங் அப்படி சொல்லுவோம். கம்ப்ளீட்டா கோல்டா இல்லாம கோல்டு கோட்டிங் சொல்லுவோம். அப்போ உள்ள இருக்கிற மெட்டல் வேற ஏதோ, மேல இருக்கிறது மட்டும் கோல்டு. அதாவது சப்போஸ் காப்பர் மெட்டல் இருக்குன்னு அதுக்கு கோல்டு கோட்டிங் கொடுக்கறதுன்னா காப்பர் மெட்டலுக்கு மேல கோல்டு இருக்கும். அது மாதிரி கோட்டிங் கொடுப்போம் பாருங்க, அதுதான் எலக்ட்ரோபிளேட்டிங் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்ல இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. அடுத்து கேல்வனைசேஷன்ல சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. கேல்வனைசிங். இந்த கேல்வனைசிங்னா உங்களுக்கு தெரியும், அயன் மேல ஜிங்க் கோட்டிங் கொடுக்கல, அதான் கேல்வனைசேஷன். அந்த கேல்வனைசிங் ப்ராசஸ்ல சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணிக்கிற பேட்டரி வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கார்ன் சல்பூரிக் ஆசிட் இருக்கும். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில கார்ன் சல்பூரிக் ஆசிட் இருக்குது. நெக்ஸ்ட் லேப்ல இதை ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம். லேப்ல வந்து கார்ன் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றோம்னா ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் என்னென்ன எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்ன்றது நமக்கு தெரியும். அடுத்து இந்த சல்பர்னுடைய காம்பவுண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஐப்போன்றத பார்க்கலாம். இந்த ஐப்போவை எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபில யூஸ் பண்ணுவாங்க. போட்டோ ஸ்டுடியோல எப்படி இதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேமரால போட்டோ எடுத்துட்டு அந்த பிலிம் ரோல என்ன பண்ணுவாங்கன்னா டார்க் ரூம்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க லேப்ல தான், அந்த போட்டோ ஸ்டுடியோ அவங்க லேப் வச்சிருப்பாங்க, அந்த லேப்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. அந்த லேப்ல டார்க் ரூமா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி போக முடியும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 0 வாட்ஸ் லேம்ப் போட்டுருப்பாங்க. அந்த 0 வாட்ஸ் லேம்ப் எப்படி இருக்குன்னா ரெட்டா இருக்கும். அதுக்கு மேல ரெட் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதனால ரெட் லைட் இருக்கும். அந்த இதுல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிலிம் ரோல்ல இருக்கக்கூடிய அந்த கேமரால இருக்கக்கூடிய பிலிம் ரோல வெளியே வந்து எந்த சொல்யூஷன்ல டிப் பண்ணி விட்டுருவாங்கன்னா எடுத்த உடனே எந்த சொல்யூஷன்ல போட்டுருவாங்கன்னா ஐப்போ சொல்யூஷன்ல போட்டுருவாங்க. இந்த ஐப்போ சொல்யூஷன்ல போட்டு வாஷ் பண்ணுவாங்க. சரி, அப்படின்னா இந்த ஐப்போன்றது என்ன, இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? இந்த ஐப்போன்றது என்னன்னா இது வந்து கமர்ஷியல். இந்த ஐப்போன்றது என்னன்னா கமர்ஷியல். இதுக்கு கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் தயோசல்பேட். இதுக்கு கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் தயோசல்பேட். அதாவது ஹைட்ரேட்டட் சோடியம் தயோசல்பேட், அதாவது பென்டாஹைட்ரேட் என்று சொல்லுவோம். பென்டாஹைட்ரேட், சோடியம் தயோசல்பேட் பென்டாஹைட்ரேட். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா Na2S2O3.5. இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கணும். ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்பர்ல சல்பூரிக் ஆசிட் சீரீஸ்ல சல்பூரிக் ஆசிட் பார்த்தோம். இதுல ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சல்பரை ஆட் பண்ணோம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா H2S2O3 கிடைச்சு. இதுக்கு என்ன நேம் சொல்லணும்னா பயோ சல்பூரிக் ஆசிட் என்று சொல்ல பேர். இதனுடைய நேம் வந்து பயோ சல்பூரிக் ஆசிட் என்று பேர் சொல்லணும். இதனுடைய சால்ட் ஃபார்ம் தான் இந்த Na2SO3. அப்போ இந்த Na2S2O3 என்றத எதனுடைய சால்ட்டா சொல்லனாக்கா பயோ சல்பூரிக் ஆசிடினுடைய சால்ட்டா சொல்லலாம். பயோ சல்பூரிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா H2S2O3 வருதுன்னு தெரியும். இந்த இதுல இருந்து நம்ம ஐப்போக்கான நேம் என்னன்றது சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஐப்போவை எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்கலாம். இந்த ஐப்போனுடைய ப்ரிப்பரேஷன் கிட்ட போகலாம். இந்த ஐப்போவை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா
சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறாங்க, இதுல சல்பர் ஆட் பண்றாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து சல்பர் ஆட் பண்ணிட்டு இதை பாயில் பண்றாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடையும் சல்பரையும் பாயில் பண்ணுறது என்ன கிடைக்குதுன்னா சோடியம் தயோசல்பேட் கிடைக்குது. Na2S2 சோடியம் தயோசல்பேட் கிடைக்குது. அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய சோடியம் சல்பேட். அப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். sodium hydroxide 6 times, sulfur 4 times, Na2S 2 times, water 2 times. Water வந்து 3 times. So இந்த மெத்தட்ல சோடியம் தயோசல்பேட் ஐபோவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ஐபோ எப்படி இருக்குன்னா கலர் இருக்காது, அப்புறம் கிறிஸ்டல்ஸா இருக்கும். அடுத்து வந்து இதை எஃப்ளோரசன்ட் சால்ட் சொல்றாங்க. எஃப்ளோரசன்ட் சால்ட்னா இது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எவாபரேட் ஆயிடும். அதனால தான் இது என்ன சொல்றோம்னா எஃப்ளோரசன்ட் சால்ட் சொல்றோம். சரி, அடுத்து இந்த ஐபோ எப்படி போட்டோகிராஃபில யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். போட்டோகிராஃபில இதை யூஸ் பண்றதுக்கு எதுக்காக இதை யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபில்ம் எடுத்துக்கலாம், ஃபில்ம் ரோல் எடுத்துக்கலாம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம் ரோலை வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம் ரோல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுக்கலாம். இந்த ஃபில்ம் ரோல் எடுத்து வச்சுக்கலாம். கலர் போட்டோ எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஃபில்ம் ரோல் எடுத்து. இந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், இது வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக். இதுக்கு மேல என்ன கோட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா இதுக்கு மேல கம்ப்ளீட்டா சில்வர் புரோமைட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எடுக்கும்போது இப்போ இந்த ஆளை போட்டோ எடுக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க லைட்டை இப்படி பாஸ் பண்றோம். லைட்டை பாஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த லைட்டு போயிட்டு இந்த ஆள் மேல படுது. பட்டு என்ன ஆகுதுனாக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் இதுக்கு மேல போய் படுது. இப்ப எந்த இடத்துல லைட் போய் பட்டுச்சோ, இப்ப இப்படி லைட் போய் படும். லைட் எந்த இடத்துல போய் விடுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில்வர் புரோமைட் சில்வரா மாறும். சோ சில்வர் புரோமைட் என்ன பண்ணுன்னா லைட் சென்சிட்டிவ், அதனால அது என்னவா மாறிக்குன்னா சில்வர் அண்ட் புரோமினா மாறி. புரோமின் வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். நார்மல் கண்டிஷன்ல ஹை டெம்பரேச்சர்ல எடுத்து போனீங்கன்னா அது வேப்பரா மாறும். ஸோ எனியோ இங்க லிக்விடா மாறினாலும் சரி வேப்பரா மாறினாலும் சரி ஃபில்ம் ரோலை விட்டு வெளியே வந்து. ஸோ எந்த இடத்துல லைட் பட்டுச்சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில்வர் புரோமைட் சில்வரா மாறிச்சு. ரிமைனிங் பிளேசஸ்லாம் சில்வர் புரோமைட் இருக்கும். இப்போ போட்டோ எடுத்தாச்சு. இப்போ போட்டோ எடுத்துட்டோம். போட்டோ எடுத்த முன்னாடி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆளை போட்டோ எடுத்தோம். இந்த ஆள் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில்வர் புரோமைட் எல்லாம் சில்வரா இருக்கும். ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னா சில்வர் புரோமைடா. இப்போ இந்த ஃபில்மை எடுத்துன்னு போயிட்டு இந்த ஐபோ சொல்யூஷன்ல டிப் பண்ணிக்கணும். இந்த ஃபில்மை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றோம்னா இந்த ஐபோ சொல்யூஷன்ல போட்டு வாஷ் பண்றோம். ஐபோ சொல்யூஷனுக்குள்ள டிப் பண்ணி வாஷ் பண்றோம். வாஷ் பண்ண என்ன ஆகுனாக்கா இந்த சில்வர் புரோமைடு எல்லாமே ஐபோவோட சேர்ந்து சொல்யூஷனா மாறி சொல்யூஷனுக்கு போயிடும். இந்த ஃபில்ம் ரோல் இப்போ வெளியே எடுக்கிறீங்க. இந்த ஃபில்மை வந்து ஐபோ சொல்யூஷன்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்க. இப்ப வெளியே எடுத்துட்டா இப்ப இங்க என்ன இருக்குன்னா இந்த ஆள் அப்படியே இருப்பார். இவர் சில்வரா தானே இருக்காரு. இந்த சில்வர் அப்படியே இருக்கும். இந்த சில்வர் ஐபோவோட ரியாக்ஷனுக்கு போகாது. சில்வர் அப்படியே இருக்கும். இங்க இருந்த சில்வர் புரோமைட் இப்ப இருக்காது. இதான் நெகட்டிவ் சொல்றோம். சரி, அப்படின்னா இந்த சில்வர் புரோமைட் டிசோசியேட் ஆகாம இருக்கக்கூடிய சில்வர் புரோமைட இந்த ஃபில்ம் ரோல்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஐபோ சொல்யூஷனை யூஸ் பண்றோம். அப்போ இங்க இந்த சில்வர் புரோமைட் எப்படி சொல்யூஷன் போச்சுன்னு பார்க்கலாம். இந்த சில்வர் புரோமைட் ஐபோவோட சேர்ந்து Na2S2O3 சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா
இந்த சில்வர் இந்த தயோசல்பேட்டோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸா மாறிடுது AgS2O3 ட்வைஸ். இந்த தயோசல்பேட்டுக்கு நெட் சார்ஜ் வந்து 2 - 2 டைம்ஸ் இருக்கனால 4 - Ag க்கு வந்து +1. அப்போ என்ன பண்ணலாம்னா நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா இப்போ -3 இருக்கும். -3 நியூட்ரலைஸ் பண்றதுக்கு Na3 கொடுங்க. Na+3 டைம்ஸ் கொடுங்க. அடுத்து இந்த Br- என்ன பண்ணுதுன்னா சோடியமோட சேர்ந்து NaBr மாறிடுது. அதுவும் சொல்யூஷனுக்கு போயிடுது. சோ சில்வர் புரோமைடு ஹைப்போவோட சேர்ந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸா மாறிடும். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர் சால்யூபிள், அதனால வாட்டர்ல போயிடும். சொல்யூஷனா மாறி சொல்யூஷனுக்கு போயிடும். சோ இந்த ஃபில்ம் ரோல்ல இருக்கக்கூடிய சில்வர் புரோமைடை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்ம் ரோலை ஹைப்போ சொல்யூஷன்ல வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணா இந்த சில்வர் புரோமைடு சொல்யூஷன் போயிடும். எதனாலனா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால. இங்க காம்ப்ளெக்ஸ் என்னன்னாக்கா Na3AgS2O3 ட்வைஸ் என்று சொல்றோம். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சோடியம் அர்ஜென்டோ தயோசல்பேட் என்று நம்ம சொல்றோம். அடுத்து இந்த ஹைப்போனுடைய நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹைப்போ எடுத்துக்கலாம். இந்த ஹைப்போல என்ன பண்ணீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை செய்யும்போது நீங்க டெஸ்ட் டியூபை நல்லா கவனிச்சுனே இருங்க. இங்க என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா சில்வர் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சில்வர் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ்ல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க. சில்வர் நைட்ரேட் வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். எந்த ஒரு நைட்ரேட் சால்ட் எடுத்தாலும் அதுல வாட்டர் சால்யூபிளா தான் இருக்கும். சோ சில்வர் நைட்ரேட்டை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது டிசால்வ் ஆயிடும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஹைப்போ சொல்யூஷனை கொஞ்சம் டிராப்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிக்கினே அப்படியே அந்த டெஸ்ட் டியூபை பார்த்துனே இருங்க. நீங்க ஹைப்போ சொல்யூஷனை ஆட் பண்ண உங்களுக்கு ஒயிட் பிரிசிபிடேட் வந்துட்டே இருக்கும். அந்த ஒயிட் பிரிசிபிடேட் என்ன ஆகும்னா அப்படியே எல்லோ கலரா மாறும். அது அப்படியே ப்ரௌன் கலரா மாறும். அது அப்படியே பிளாக் கலரா மாறும். இந்த கலர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்திலே எல்லாமே முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சு பிளாக்கா மாறிடும். நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ இந்த ஹைப்போ சொல்யூஷனை நீங்க சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது ஒயிட் பிரிசிபிடேட். இந்த ஒயிட் பிரிசிபிடேட் அப்படியே எல்லோ கலரா மாறும். இந்த எல்லோ கலர் அப்படியே என்னவா மாறும்னா ப்ரௌன் கலரா மாறும். இந்த ப்ரௌன் கலர் அப்படியே என்னவா மாறும்னா பிளாக் கலரா மாறும். இப்படி மாறும். சார் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்கும். இந்த ஒயிட் பிரிசிபிடேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்துன்னு போங்க. சோடியம் அயன் இங்கே இருக்கு, Ag+ இங்கே இருக்கு. சோ என்ன கிடைக்குதுன்னா Ag2S2O3. அடுத்து Na2O3 கிடைக்கும். இந்த Ag2S2O3 இதுக்கு பேர் என்னன்னா சில்வர் தயோசல்பேட். இதுதான் ஒயிட் பிரிசிபிடேட். இந்த சில்வர் தயோசல்பேட் தான் ஒயிட் பிரிசிபிடேட். இந்த ஒயிட் பிரிசிபிடேட் உடனே என்னவா மாறுனா அப்படியே எல்லோ கலரா மாறிடும். அந்த எல்லோ கலர் உடனே பிரவுன் கலரா மாறிடும். அந்த பிரவுன் கலர் உடனே பிளாக் கலரா மாறிடும். இப்போ பிளாக் யார் வந்து இப்போ பிளாக் கலர் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இங்க வாட்டர் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சல்பர் என்னவா மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. சோ இங்க வந்து இது போல அந்த 2 சல்பர் இப்படி உடைச்சிருக்கும். என்ன ஆகுனாக்கா இது போல இது சல்பூரிக் ஆசிடா மாறி ரிமைனிங் என்ன இருக்குன்னா AgBs. எப்படி இப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு? இந்த தயோசல்பேட் எப்படி சல்பைடா மாறலாம் என்று பாத்தீங்கன்னா தயோசல்பேட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். தயோசல்பேட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது போல கொடுத்துருக்கோம். தயோசல்பேட்டுக்கு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது போல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்க கேட்டியான் வந்து Ag+ ஆகும். இது போலதான் யாருக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம்னா தயோசல்பேட்டுக்கு கொடுத்தோம். இங்க வந்து என்ன சொன்னா +6 கொடுத்தோம், இங்க -2 கொடுத்தோம் ஆக்சிடேஷன். இப்ப சொல்லுங்க இந்த Ag+ இந்த சல்பைடும் சேர்ந்து Ag2S கொடுக்காதா? கொடுத்தோம். இந்த சல்பர் பதிலா யார் வராங்க? இந்த இடத்துக்கு சல்பர் பதிலா யார் வராங்க? ஆக்சிஜன் வருது.
எப்படி சல்பூரிக் ஆசிட தயோசல்பூரிக் ஆசிடா மாற்றத்துக்கு ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு சல்பரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்க மறுபடியும் ரிவர்ஸ்ல பண்ணுங்க. இந்த சல்பரை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜன் கொடுங்க, Ag+ பதிலா H+ சல்பூரிக் ஆசிட் வருது. சோ இந்த சில்வர் தயோசல்பேட் வாட்டரோட சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா Ag2S இந்த Ag2S தான் பிளாக். இப்படி மாறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குது அப்படிங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா போதும் மாறிடும். ஒரு நிமிஷத்துல இப்படி மாறிடும். சரி, அப்போ இந்த சோடியம் தயோசல்பேட் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனோட எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் போயிருக்குது நமக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல இந்த ஐப்போவை கான்சென்ட்ரேட்டடா எடுத்துக்கலாம். அப்படி கான்சென்ட்ரேட்டடா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன ஒயிட் பிரிசிபிடேட் உடனே டிசால்வ் ஆயிடும். ஒயிட் பிரிசிபிடேட்டே ப்ரொடியூஸ் ஆகாது, அப்படியே டிசால்வேஷன் போயிடும். ஏன் என்று பாத்தீங்கன்னா இந்த சில்வர் இந்த தயோசல்பேட்டோட காம்ப்ளெக்ஸை கொடுக்கறதுனால. இப்போ என்ன பண்றோம்னா ஐப்போ சொல்யூஷன் எப்படி எடுத்துக்கணும்னா கான்சென்ட்ரேட்டடா எடுத்துக்கணும். அப்படின்னா இதுக்கு முன்ன எப்படி எடுத்தோம், இதுக்கு முன்ன எப்படி எடுத்துக்கிறோம்னா டைல்யூட்டா எடுத்துக்கணும். இப்போ கான்சென்ட்ரேட்டடா எடுத்துக்கணும். சோ இப்போ ஐப்போவை எப்படி எடுத்துக்கணும்னா கான்சென்ட்ரேட்டட் அப்படி எடுத்துக்கணும். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்றோம். என்ன ஆகுதுன்னா இப்போ ஒயிட் பிரிசிபிடேட் வரது, அதுக்கு அந்த ஒயிட் பிரிசிபிடேட் பதிலா சொல்யூஷனா இருக்குது. ஒயிட் பிரிசிபிடேட் உடனே டிசால்வ் ஆயிடும். நம்ம கண்ணுக்கு ஒயிட் பிரிசிபிடேட்டே தெரியுது இல்லை, அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆன உடனே அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுனால. சில்வர் வந்து தயோசல்பேட்டோட இப்படி காம்ப்ளெக்ஸை கொடுக்குது, Na3Ag+2O3 ட்வைஸ் காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிரிசிபிடேட் வராம போயிடும். சரி, அப்போ கான்சென்ட்ரேட்டட் ஐப்போ எடுத்தா சொல்யூஷன் தான் கிடைக்கும், ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்கல, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால. அதே டைலூட் சொல்யூஷன் ஆஃப் ஐப்போ எடுத்தா என்ன ஆகுதுனாக்கா ஒயிட் பிரிசிபிடேட் வருது. அந்த ஒயிட் பிரிசிபிடேட் இப்படி பல மாறுதல் உட்பட்டு கடைசியில பிளாக்கா மாறுது என்று சொல்றோம். அடுத்து இந்த ஐப்போ வந்து எங்க யூஸ் பண்றோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்ட் as ஆன்டிக்ளோர். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இது வந்து ஆன்டிக்ளோரா யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். எப்படி ஆன்டிக்ளோரா யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸஸா இருக்கக்கூடிய குளோரினை ரிமூவ் பண்ணுது, அதனால இது ஆன்டிக்ளோரா யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். எக்ஸஸா இருக்கக்கூடிய குளோரின்னா அன்வான்ட் குளோரின். கெமிக்கல் ரியாக்ஷன் போன பின்னாடி ரிமைனிங் இருக்க குளோரினை ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. எப்படி என்று பார்க்கலாம். ஐப்போ எடுத்துக்கிறோம், Na2S2O3. இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய குளோரினை ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்றோம், அதனாலதான் ஆன்டிக்ளோர் என்று சொல்றோம். இப்போ இந்த ஐப்போ என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா Na2SO4 மாறுது, சல்பர் பிரிசிபிடேட் ஆகுது, HCl ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, எப்படி இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு, இங்க யார் ஆக்சிடேஷன் போயிருக்காங்க, யார் ரிடக்ஷன் போயிருக்காங்க என்று பார்க்கலாம். இப்போ சோடியம் தயோசல்பேட்டை பாத்தீங்கன்னா இது போல எழுதலாம். சோடியம் தயோசல்பேட்டை இங்க என்ன நடந்திருக்குதுன்னா இந்த சல்பர்னுடைய -2 ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா மாறி இருக்குதுன்னா 0வா மாறி இருக்கு. அப்படின்னா இந்த -2 சல்பர் எதுக்கு போயிருக்குதுன்னா ஆக்சிடேஷனுக்கு போயிருக்கு. இந்த குளோரின் 0 ஆக்சிடேஷன் நம்பர் -1 குளோரினா மாறி இருக்கு, ரிடக்ஷனுக்கு போயிருக்கு இந்த ரியாக்ஷன். சோ சோடியம் தயோசல்பேட் என்ன பண்ணுதுன்னா குளோரினை ரிமூவ் பண்ணுது. அப்படி பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் சல்பர் என்னவாகுதுன்னா இந்த சல்பர் ஆக்சிடேஷன் போயிட்டு சல்பரா பிரிசிபிடேட் ஆகுது என்று சொல்றோம். சரி, அடுத்து இந்த மெயினா பாத்தீங்கன்னா இந்த சோடியம் தயோசல்பேட்டை வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல அயோடினை எஸ்டிமேட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அயோடினை எஸ்டிமேட் பண்றதுக்காக இந்த சோடியம் தயோசல்பேட்டை யூஸ் பண்ணுவாங்க வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். இந்த அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன், அயோடிமெட்ரிக் டைட்ரேஷன் இப்ப
இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது 12th சிலபஸ்ல இல்ல, அதாவது பிராக்டிக்கல்ல கிடையாது. ஆனா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு. இந்த மாதிரி இதுல இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரலாம். ஹையர் கிளாஸ்ல போனீங்கன்னா இது பிராக்டிக்கல்ல வரும். ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல அயோடினை எஸ்டிமேட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றோம். அயோடினை எஸ்டிமேட் பண்றதுன்னு என்ன, எவ்வளவு அயோடின் இருக்குது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். ஐப்போவோட டைட்டில் பண்ணலாம், எவ்வளவு அயோடின் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது இல்ல எவ்வளவு அயோடின் இருக்குது நம்மளால சொல்ல முடியும். சரி, எப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா, இந்த ஐப்போ இந்த அயோடினோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா Na2S4O6 and NeI. இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க, இதை 2 டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா அயோடின் எவ்வளவு லிபரேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த இது வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்காவும் இதை பியூரேட்டாவும் எடுத்துன்னு டைட்டில் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அயோடினை எஸ்டிமேட் பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குதுன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல இருக்குது. ஸ்டார்ச் ஆட் பண்ணுங்க. ஸ்டார்ச் வந்து இந்த அயோடினோட சேர்ந்து என்ன கொடுக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ச் வந்து கலர்லெஸ், அயோடின் வந்து வயலட். இது ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குன்னா ப்ளூ பிளாக் கலரை கொடுக்கும். ப்ளூ பிளாக் கலரை கொடுக்கும். இப்போ என் பாயிண்ட்டுக்கு வாங்க. என் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அயோடின் இருக்காது. அப்போ ப்ளூ பிளாக் கலர் என்ன ஆகும், டிஸப்பியர் ஆயிடும். அதான் என் பாயிண்ட். ஃபர்ஸ்ட்ல கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல அயோடின் இருந்துச்சு, ஸ்டார்ச் இண்டிகேட்டர் ஆட் பண்ணீங்க. ஸ்டார்ச் அயோடினோட சேர்ந்து என்ன கலரை கொடுக்குதுன்னா ப்ளூ பிளாக் கலரை கொடுக்குது. டைட்ரேஷன் பண்ணிட்டே போறீங்க, என் பாயிண்ட் வந்துட்டீங்க. என் பாயிண்ட்ல அயோடின் இருக்காது. என் பாயிண்ட் வந்துட்டு அயோடின் இப்போ இருக்காது. அயோடின் இல்லைன்னா ஸ்டார்ச் என்ன பண்ணும், கலர்லெஸ் தானே இருக்கும். அப்போ கலர்லெஸ் இருக்கும். அப்போ ப்ளூ பிளாக் கலர் டிஸப்பியர் ஆயிடும். அதை வச்சு என் பாயிண்ட் அட்டைன் பண்ணிட்டு சொல்லலாம். என் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா நம்ம அயோடின் எவ்வளவு இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அயோடினை எஸ்டிமேட் பண்றதுக்கு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல இந்த ஐப்போவை யூஸ் பண்றோம் தெரியுது. இப்போ இந்த சோடியம் டெட்ராதயோனேட், இதுக்கு பேர் என்னன்னா சோடியம் டெட்ராதயோனேட் என்று சொல்றோம். சோடியம் டெட்ராதயோனேட். இந்த சல்பூரிக் ஆசிட் சீரிஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா, ஒண்ணு வந்து பாலிதயோனிக் ஆசிட் ஒன்று பார்த்துருக்கோம். இந்த பாலிதயோனிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னாக்கா, பாலிதயோனிக் ஆசிட்க்கு இது போல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இப்படி சல்பர் ஆட்டம்ஸ் இப்படி கம்பைன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாலிதயோனிக் ஆசிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சல்பர் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோடியம் டெட்ராதயோனேட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கலாம். இங்க H+ பதிலாக இங்க Na+ இருக்குது. Na+ எழுதிட்டாங்க. ஸோ O- S டபுள் பாண்ட் O, அதாவது O வராது, சல்பர் தான் வரும். சல்பர் எத்தனை முறை இருக்குதுன்னா டோட்டலாக 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் எழுதிடுங்க. டபுள் பாண்ட் O கொடுங்க. O-Na+. இதுதான் Na2S4O6 சோடியம் டெட்ராதயோனேட். எப்படி இங்க பாலிதயோனிக் ஆசிட் சொன்னீங்க, இங்க சல்பர் ஆட்டம்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, இப்போ இங்க சல்பர் ஆட்டம்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0, இதுக்கு பாத்தீங்கன்னா +5. ஸோ சோடியம் டெட்ராதயோனேட். ஐப்போவை அயோடினோட ட்ரீட் பண்ணா சோடியம் டெட்ராதயோனேட் வருது. அதே குளோரினோட ட்ரீட் பண்ணா சோடியம் சல்பேட் வருது. குளோரினோட ஐப்போ ரியாக்ஷனும் அயோடினோட ஐப்போ ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ குளோரினோட ஐப்போ ரியாக்ஷனும் அயோடினோட ஐப்போ ரியாக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஐப்போ இந்த அயோடினோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா சோடியம் டெட்ராதயோனேட்டை கொடுக்குது.